ஓம் சாந்தி. இந்த மாதத்திற்கான பத்திர புஷ்பம் மதுபனிலிருந்து நமக்கு அனுப்பப்பட்டிருக்கக்கூடிய கடிதம். सूक्ष्म लीलाओं को अनुभव करने के लिए अंतर्मुखी बन सदा आत्मिक स्थिति में रखने का अभ्यास करो. தலைப்பு சூட்சும லீலைகளை அனுபவம் செய்வதற்கு உள்நோக்கு முகமுடையவராகி சதா ஆத்மீக ஸ்திதியில் இருக்கும் அபியாசம் செய்யுங்கள். உள்நோக்கு முகமுடையவராகி சதா ஆத்மீக ஸ்திதியில் நிலைத்து இருக்கும் அபியாசம் செய்யுங்கள். பாபாவுடைய லீலை நடந்துகிட்டே இருக்குது. ஆனால் சிலரால் அனுபவம் பண்ண முடியுது, சிலரால் அனுபவம் பண்ண முடியலை. லீலைன்னா என்ன? அவருடைய திருவிளையாடல், அவர் செய்யக்கூடிய அதிசயம், நன்மை, உதவி. ஆனால் சிலருக்கு பாபாவுடைய அந்த உதவியை, நன்மையை கணத்துக்கு கணம் அனுபவம் பண்ண முடியுது. பாபா பாபான்னு கொண்டாடிட்டு இருக்கிறாங்க சங்கமிகத்தை. யார் அவங்க அப்படின்னா, உள்நோக்கு முகமாகி சதா ஆத்ம அபியாசத்தில் யார் இருக்கிறாங்களோ அவங்களுக்கு தான் பாபா காண்பிக்கக்கூடிய அந்த லீலைகள், சூட்சமமான லீலைகள் அனுபவம் ஆகுகிறது. உயிரிலும் பிரியமான அவ்யக்த மூர்த்தி மாத்பிதா பாப்தாதாவின் அதி செல்லமான சதா உள்நோக்கு முக குகையில் அமர்ந்து பழைய உலகத்தின் பாதிப்பிலிருந்து விலகி, அந்த காலத்தில் தவம் பண்ணணும்னா குகைக்கு போவாங்க. பாபா என்ன சொல்றார்? இப்போ உள்நோக்கு முகம் என்கின்ற குகையில் அமர்ந்து பழைய உலகத்தின் பாதிப்பிலிருந்து விலகி டபுள் லைட் ஸ்திதியில் இருக்கக்கூடிய, டபுள் லைட்னா ஒன்று லேசான, இன்னொன்று பிரகாசமான, உள்நோக்கு முக குகையில் அமர்ந்து பழைய உலகத்தினுடைய பாதிப்பிலிருந்து விலகி டபுள் லைட்டு ஸ்திதியில் இருக்கக்கூடிய, நான் ஆத்மா பிரகாசம், நான் ஆத்மா லைட்டு லேசாக இருக்கக்கூடிய ஆத்மா, டபுள் லைட் ஸ்திதியில் நிலைத்து இருக்கக்கூடிய உள்நாட்டு வெளிநாட்டு அனைத்து நிமித்த டீச்சர் சகோதரிகள் மற்றும் அனைத்து பிராமண குல பூஷண சகோதர சகோதரிகளுக்கு ஈஸ்வரிய அன்பு நிறைந்த இனிமையான நினைவுகளை ஸ்வீகாரம் செய்யுங்கள். ஜூன் மாதம் அனைவருக்கும் பிரியமான, அதி பிரியமான மாதேஸ்வரி ஜெகதம்பா சரஸ்வதி மாவினுடைய நினைவு மாதம். ஜூன் மாதம்னாலே நினைவு மாதம். நமக்கு தெரியும், ஜூன் மாதம் அம்மா அவ்வியக்தமானாங்க, சம்பூர்ணமானாங்க. இந்த மாதம் முழுவதுமே அவங்களுடைய விசேஷத்தை, அவங்களுடைய குணத்தை, சக்தியை நாம் நினைவு கூறி அவங்களுக்கு சமமாகிறதுக்கு பயிற்சி பண்ணுறோம். அப்போது ஜூன் மாதம் அனைவருக்கும் அதி பிரியமான மாதேஸ்வரி ஜெகதாம்பா சரஸ்வதி தாயினுடைய நினைவு மாதம். ஜூன் 1 ஜூன் 30 வரை விசேஷமாக இனிமையான மம்மாவினுடைய இனிமையான படிப்பினைகளை ரிவைஸ் செய்து கொண்டு அவருக்கு சமமான குணமூர்த்தி, சக்தி நிறைந்தவர் ஆகுவதற்கான லட்சியம் வைத்து நாம் அனைவரும் தீவிர முயற்சியில் ரேஸ் செய்து கொண்டு இருப்போம். அம்மா என்னென்ன சொன்னாங்க, அந்த இனிமையான படிப்பினைகளை ரிவைஸ் செய்து திரும்ப திரும்ப நம்ம படித்து அவர்களுக்கு சமமான குணமூர்த்தியாக, சக்தி நிறைந்தவராக ஆகுவதற்கு லட்சியம் வைத்து நாம் அனைவருமே தீவிர முயற்சியினுடைய ரேஸ்னால் போட்டிட்டு இருப்போம் அப்படின்றாங்க. இதற்காக மதுபனத்திலிருந்து விசேஷமான ஹோம்ஒர்க் அனுப்பப்பட்டு கொண்டிருக்கிறது. டெய்லி நீங்கள் படிச்சுட்டு இருப்பீங்க. ஒவ்வொரு நாளைக்கும் அம்மாவினுடைய ஒரு விசேஷ குணம். இன்றைக்கி என்ன பார்த்தோம்? ஞாபகம் இருக்குதா? அம்மா சிங்கம் போல இருந்தாங்க. அவங்க முன்னால் எவ்வளோ மோசமான பலகீனமான ஆத்மா வந்தாலும் சரி, அவங்களுடைய சக்தி, பவித்திரதா சக்தியின் மூலமாக எதுக்கு இருக்கக்கூடிய ரொம்ப கடுமையான சமஸ்காரமுடைய ஆத்மாக்களை கூட சாதுவாக்கிட்டாங்க. அதை எதிர்கொள்ளக்கூடிய சக்தி அவங்கள்ட்ட இருந்தது. ஏன்னா பாபா சொல்லக்கூடிய ஞானம் அவ்வளோ புதியது. புதிய தாரணைகளை, புதிய ஞானத்தை ஏற்றுக்கொள்றதுக்கு சக்தி வேணும். அப்போது
சிங்கம் போன்ற சக்தி மம்மாவிடம் இருந்தது. அதை நாமளும் தாரணை செய்கிறோம். இதுபோல் ஒவ்வொரு நாளும் மம்மாவினுடைய குணத்தை, சக்தியை நாம் விசேஷமான ஹோம்ஒர்க்காக செய்துட்ருக்குறோம். வீட்டு பாடமாக இன்றைக்கி இந்த வீட்டு பாடம் அப்படின்னு ஒவ்வொரு நாளும் நம்ம பயிற்சி பண்ணிகிட்ருக்குறோம். இனிமையான மம்மா பாபாவினுடைய ஒரு வார்த்தையையும் மிக அன்போடு கேட்டார், ஸ்வயம் தனக்குள் நிறைத்திருந்தார். இனிமையான மம்மா ஆக்சுவலாக சபையில் உட்கார்ந்து மேடையில் உட்கார்ந்து பேசுகிறதா இருந்தால் ரொம்ப அட்டென்ஷனாக இருக்கணும். கீழே உட்காந்துருக்குறோம், பின்னால் உட்காந்துருக்கணும், யாரும் நம்மளை என்ன பண்ண மாட்டாங்க, கவனிக்க மாட்டாங்க. பிரம்மா பாபா என்ன சிஸ்டம் வச்சுருந்தார் அப்படின்னா, பிரம்மா பாபா கதியில் உட்காந்து வாங்கி சொல்லுவார், மற்றவங்க எல்லோரும் கீழே உட்காந்துருப்பாங்க. ஆனால் மம்மாவுக்கு தனக்கு பக்கத்துலேயே ஒரு கதியை போட்டு அங்கே உட்கார வச்சு இவர் வாணி படிச்சுட்டு இருப்பார். 1 மணி நேரம் பாபா வாணி சொல்கிறாருன்னா அந்த 1 மணி நேரமும் மம்மா இப்படி வாணி கேட்குறது நமக்கு சுலபமாக இருக்குது. ஆனால் மம்மா இப்படி உட்காந்துருப்பாங்க. இங்கே யார் வாராங்க போகிறாங்க எதுவுமே பார்க்க மாட்டாங்க. 1 மணி நேரம் தலையை இப்படியே வச்சு பார்க்குறதுன்னா அது அவ்வளோ சாதாரணமான விஷயமா, அவ்வளோ அட்டென்ஷன். பாபா மம்மாவை எக்ஸாம்பிள் வைக்கிறார். வாணி கேட்குறத எப்படி கேட்கணும்னு பாருங்கள் அப்படின்னு மம்மாவை என்ன பண்ணுறாங்க, எடுத்துக்காட்டாக வைக்கிறாங்க. அந்த 1 hour அவங்க அவ்வளோ ஆடாமல் செய்யாமல் இருந்து ஞானம் கேட்பாங்க. பாபா வாணி சொல்லிட்டு போன பிறகு பாபா சொன்ன மகா வாக்கியத்தை அவ்வளோ அழகாக குழந்தைங்களுக்கு எடுத்து புரிய வைப்பாங்க. அவ்வளோ ஆழமாக நுணுக்கமாக புரிய வைக்கிறதுல அவங்க அவ்வளவு ஈடுபாடு கொண்டவங்க. மம்மாவுக்கு மகா வாக்கியத்தினுடைய ஒரு வார்த்தையிலும் மிக பிரியம் இருந்தது. அதை அன்போடு கேட்டார், தனக்குள் நிறைத்து கொண்டார். சதா நாடகத்தினுடைய பாடத்தை பக்கா செய்து சாட்சி பார்வையாளராக இருந்தார். என்ன நடந்தாலும் ட்ராமா, என்ன நடந்தாலும் ட்ராமா. இந்த விஷயம் என்ன பாபா சொல்வார் அடிக்கடி, ஆத்ம ஞானம் பரமாத்மா ஞானம் குழந்தைங்களுக்கு ஓரளவுக்கு புரிஞ்சிடுச்சு. ஆனால் இதில் இப்போ எதை ஸ்ட்ராங் பண்ண வேண்டியிருக்குது, ட்ராமா. இது ட்ராமா. ஏன் ஆச்சு, எதுக்காச்சு, நோ கொஸ்டின், ஒரு கேள்வியும் இல்லை. ட்ராமாவில் நடந்திருக்குது அப்படின்னா அதில் ஏதோ ஒரு நன்மை இருக்கிறது. இது ட்ராமா அப்படின்னாலே அடுத்த வார்த்தை என்னது, சாட்சி பார்வையாளர். ட்ராமாவை எப்படி தான் பார்க்கணும், சாட்சினா பாதிப்பு இல்லாமல் பார்க்குறது. அப்போது இந்த ட்ராமாங்கிற பாடத்தை பக்கா செய்து சாட்சி பார்வையாளராக இருந்தார். ஒருபோதும் எந்த காட்சியை பார்த்தும் அவர் குழப்பத்திலேயே வந்தது இல்லை. அவருக்கு முன்னால் சண்டை போடுறதுக்கு எத்தனையோ பேர் வந்தாங்க, குடிச்சிட்டு போதையில் வந்தவங்களாம் இருக்கிறாங்க. அவங்களையெல்லாம் பாபா மம்மா பார்த்து கொஞ்சம் கூட சஞ்சலம் அடையலை. மனசில் கூட ஒரு வார்த்தையில் கூட அவங்க சங்கல்பத்தில் கூட ஆடிவிடவில்லை. அவங்க ஒருபோதுமே குழப்பத்தில் வரவில்லை. எந்த காட்சியை பார்த்த போதும் மம்மாவினுடைய முகத்தில் ஒருபோதும் கவலைக்கான சின்னம் தோற்றமே தென்பட்டதே இல்லை. மம்மா சதா மிக உயர்ந்த ஆன்மீக போதையில் இருந்தார்கள். தன்னுடைய தோற்றத்தாலும் நடத்தையினாலும் சதா குணதானம் செய்தார்கள். மம்மா என்ன பண்ணாங்க, தோற்றத்தாலும் நடத்தையாலும் சதா குணதானத்தை செய்தார்கள். அவங்கள பார்க்குறவங்களுக்கு ஏதாவது ஒரு குணதானம் கிடச்சிடும். மம்மாவை போல தூய்மையாக இருக்கணும், மம்மாவை போல பொறுமையாக இருக்கணும், மம்மாவை போல சகிப்புத்தன்மை உடையவங்களாக இருக்கணும், சக்திசாலி ஆகணும், உள்நோக்கு முகமுடையவராகணும், கம்பீரமாகணும். இப்படி பார்க்குறவங்களுக்கு குணதானம் செய்தார். ஆக அப்படி மம்மாவினுடைய இந்த நினைவோடு கூடவே இந்த ஜூன் மாதத்தில் நாம் அனைவரும் அவருடைய குணம் மற்றும் சக்திகளை வாழ்க்கையில் கடைபிடிக்க லட்சியம் வைப்போம். கூடவே பாப்தாதாவினுடைய விசேஷமான சமிக்ஞை, இந்த மாதத்தினுடைய விசேஷமான சமிக்ஞை, இப்பொழுது உள்நோக்கும் முகமுடையவராகி இந்த தேகத்திலிருந்து விடுபட்டு ஆத்மஸ்வரூபத்தில் நிலைத்திருக்கக்கூடிய பயிற்சி செய்யுங்கள். ஜூன் மாதம் முழுவதும் நம்முடைய அபியாசம் என்ன, உள்நோக்கு முகம். பாபா நமக்கு ஒரு ஸ்லோகன் சொல்லியிருக்கிறார் ஏற்கனவே, அந்தர்முகி டேஸ். அந்தர்முகி எப்படி இருப்பார், அந்தர்முகின்னா உள்நோக்கு முகமாக இருக்கிறவர். நம்ம எங்கேனாலும் போகலாம், எங்கேனாலும் வரலாம், ஆனால் நம்முடைய கவனம் வெளியில் இல்லை. வெளிநோக்கு முகத்துக்கு ஆப்போசிட் என்னது,
உள்நோக்கு முகம். வெளிநோக்கு முகம்னா அவங்க எப்படி இருக்கிறாங்க, இவங்க எப்படி இருக்கிறாங்க, அவங்க என்ன செஞ்சாங்க, இவங்க என்ன செஞ்சாங்க, இதுக்கு பேர் என்னது? வெளிநோக்கு முகம். உள்நோக்கு முகம்னா நான் எப்படி இருக்கிறேன், நான் என்ன செய்யணும், நான் எப்படி இருக்கிறேன், நான் யாரை நினைக்கணும், நான் யாரை பார்க்கணும், என்னுடைய மனசு என்ன செஞ்சுட்டு இருக்குது, என் புத்தி எங்கே போயிட்டு இருக்குது, என் சுபாவம் எப்படி இருக்குது, இது உள்நோக்கு முகம். யார் உள்நோக்கு முகத்தில் இருக்கிறவங்களோ, அந்த ஸ்லோகனுடைய அடுத்த பாதி என்ன? அந்தர்முகி அந்துமதி சோகதி. அந்துமதி சோகதினா என்னது? கடைசி நினைவு ஏதோ அதுதான் அடுத்த வாழ்க்கை. கடைசியில் சரீரம் விடும்போது ஆத்மா எந்த ஸ்திதியில் இருக்குதோ அதுக்கு ஏற்ற அடுத்த பிறவி ஒன்று. ரெண்டாவது, நான் தூங்கும்போது யார் நினைவோட, என்ன நினைவோட, எந்த மனநிலையில் தூங்குறேனோ அதுதான் காலையில் எந்திரிச்சதும் இருக்க போகுது. அந்துமதி சோகதி இது ஒரு ஸ்லோகன். அந்தர்முகி, அந்தர்முகின்னா உள்நோக்கு முகமுடையவர். சதாசுகி, சதா சுகமானவர். உள்நோக்கு முகமுடையவரே எப்படி இருப்பார்? சதா சுகமுடையவர். அந்தர்முகி சதாசுகி, சதாசுகி, சதாசுகி. யார் துக்கப்படுறாங்க? வெளிநோக்கு முகத்தில் போகிறவங்க துக்கமுடையவர். நான் இந்த உடலை நினைச்சா கூட அதுக்கு பேர் என்னதான்? வெளிநோக்கு முகம்தான். பக்கத்தில் உள்ளவங்களை பார்த்தா நினைச்சா கூட அதுக்கு பேர் என்னதான்? வெளிநோக்கு. வெளியில என்னதான் இருக்கும்? துக்கம்தான் இருக்கும். நீங்கள் துக்கப்பட்டுட்டு பாபாட்ட போய் சொன்னீங்கன்னா, உன்னை யார் வெளியில் பார்க்க சொன்னது? நான் தான் உனக்கு டியூட்டி கொடுத்துட்டேனே, உள்நோக்கு முகமாக இரு. குழந்தைகிட்ட சொல்கிறோம், வீட்டை விட்டு வெளியில் போகாத, கதவை பூட்டிட்டு உள்ளேயே இரு, நான் சாயங்காலம் வந்துடுவேன் அப்படின்னு அம்மா சொல்லிட்டு போகிறாங்க. குழந்தை கதவை திறந்து பக்கத்து வீட்டுக்கு போய் சண்டை போட்டு அடி வாங்கி வீட்டுக்குள்ளே உட்காந்து அழுதுட்டு இருக்குதுன்னா, அம்மா முதல்ல என்ன கேள்வி சொல்லுவாங்க? உன்கிட்ட தான் நான் சொன்னேன்ல, வீட்டை விட்டுட்டு வெளியில் போகாதே. பாபா சொல்ல, நீங்கள் ஏதாவது கஷ்டம் துக்கம்னு போய் சொன்னீங்கன்னா பாபா சொல்ல, நான் உன்கிட்ட தான் சொன்னேனே. அந்தர்முகி. இந்த உலகம் நீங்கள் பார்க்குற உலகம் இல்லை, நீங்கள் ரசிக்கக்கூடிய உலகம் இல்லை. இந்த மக்கள் மனிதர்கள் நீங்கள் பார்த்து கொண்டாடக்கூடிய நிலைமையில இப்போ இல்லை. இப்போ நீங்கள் எப்படி இருங்க? 2 துறவிகள் ஒரு ஆசிரமத்தில் இருந்து தவம் பண்ணிட்டு இருக்கிறாங்க. ஒரு துறவி காலையில் அதிகாலையில் 6 மணிக்கு வெளியில் வந்து பார்க்குறார். அழகான சூரிய உதயம், கடற்கரையில் இருக்கிறாங்க. அப்போ அந்த ஒரு துறவி சொல்கிறார், துறவியே உள்ளே இருந்து என்ன பண்ணிகிட்டு இருக்கிற, வெளியில் வா, இந்த சூரிய உதயத்தை பார், எவ்வளோ அழகாக இருக்குது அப்படின்னு. ஒரு துறவி என்ன பண்ணுறார், இன்னொரு துறவியே வெளியில் வா, இந்த சூரிய உதயத்தை பார், எவ்வளோ அழகாக இருக்குது அப்படின்னு அவர் சொல்கிறார். உள்ளே இருந்து ஒரு குரல் வருது, அந்த துறவி சொல்கிறார், அந்த சூரியனே அவ்வளோ அழகாக இருக்குதுன்னா அதை படைத்த இறைவன் எவ்வளோ அழகாக இருப்பார், நீ உள்ளே வந்து பார் அப்படின்றார். சூரியனே இவ்வளவு அழகுன்னா சூரியனை படைத்த இறைவன் எவ்வளவு அழகாக இருப்பார், அவரை காண உள்ளே வா. ஒருத்தர் வெளியே வான்னு கூப்பிடுறார். இப்போ நெய் வாசனை அடிக்குதுன்னா என்ன சொல்லுதுன்னு அர்த்தம்? வெளியில் வா அப்படின்னு சொல்லுது. டாங் டாங்னு ஒரு கொட்டு சத்தம் கேட்குதுன்னா அந்த காது என்ன சொல்லுது? வெளியில் வா அப்படின்னு சொல்லுது. ஒரு லெட்டர் வருது, ஒரு டிவி வருது, ஒரு பேப்பர் வருது, உங்கள் செல்ஃபோன் வருது, எல்லாம் உலகத்தில் எல்லாமே நம்மளை எங்கே கூப்பிடுது? வெளியில் வா, வெளியில் வா, வெளியில் வா, வெளியில் வா. இந்த நரி நண்டு எப்படி பிடிக்கும் தெரியுமா? நரி இந்த தொலையில் நண்டு ரொம்ப பாதுகாப்பாக சேஃப்டியாக இருக்கும். அதுக்குள்ளே வாழை விடும். நரி என்ன பண்ணுமாமா? வாழை விடுமாமா. வாழை விட்ட உடனே நண்டு என்னமோ வந்துருச்சுன்னு சொல்லிட்டு இருக்க என்ன பண்ணிக்குமாமா? பிடிச்சிக்குமாமா. பிடிச்ச உடனே நரி வாழை எடுத்துட்டு நண்டை என்ன பண்ணிடுமாமா? அது வெளியில் கொண்டு வருது. அந்த வலைக்குள்ளே இருக்கிற வரைக்கும் நண்டு எப்படி இருக்க போகுது? சேஃப்டியாக இருக்க போகுது. ஆனால் அது தூண்டுது, தூண்டில் போடுற மாதிரி. நாம் மீனுன்னு வச்சுக்கோங்களேன், வெளி உலகம் என்ன போடுது? தூண்டில் போடுது. தூண்டில் போட்டு வெளியில் என்ன பண்ணிடுது? கொண்டு வந்துடுது. பாபா சொல்கிறார், யார் சுகமாக இருப்பார்? சதா சுகமாக இருப்பார். யார்? உள்நோக்கு முகமாக இருக்கிறவங்க தான். அப்போ பாபா சொல்கிறாங்க, கூடவே பாப்தாதா விசேஷமாக சமிக்கை கொடுக்குறார். இப்போ உள்நோக்கு முகமுடையவராகி இந்த தேகத்திலிருந்து விடுபட்டு ஆத்மஸ்வரூபத்தில் நிலைத்திருக்கக்கூடிய பயிற்சி செய்யுங்க. உள்நோக்கு முகமாகி காரியம் செய்யுங்க. வேலை செய்யாதீங்கன்னு சொல்லலையே. டியூட்டிக்கு போகாதீங்க, கடைக்கு போகாதீங்க, பிஸ்னஸ் பண்ணாதீங்கலாம் சொல்லலை. எல்லாம் செய்யுங்க, ஆனால் உள்நோக்கு முகமாக இருந்துகிட்டே செய்யுங்க. எல்லா வேலையும் செஞ்சாலும் உள்நோக்கு முகமாக, நான் ஆத்மா என்ன பண்ணிகிட்ருக்கேன், நான் ஆத்மா என்ன பண்ணிகிட்ருக்கிறேன், வேலை செய்யுங்க. அது பாபா எடுத்துக்காட்டுக்கு சொல்லுவார். ஒரு தாய் சமைக்கிறாங்க, குழந்தை தொட்டில் தூங்கிட்டு இருக்குதுன்னா அந்த அம்மா ஃபுல் கவனத்தை எங்கே வச்சுக்கிட்டு சமைச்சிட்டு இருப்பாங்க?
குழந்தைய ஒரு கொலுசு சத்தம் அப்படியே ஊஞ்சல் அந்த தொட்டில் ஆடுறது கேட்டுச்சுன்னா உடனே இங்கே அடுப்பை அப்படியே போட்டுட்டு வந்துடுவாங்க. அவங்க கவனமெல்லாம் அங்கே இருக்கும். பாபா சொல்கிறாங்க, நீங்கள் உள்நோக்கு முகமாகி காரியம் செய்யுங்கள். அநேக விதமான தடைகள், வீண் எண்ணங்கள், பழைய உலகத்தின் பாதிப்பிலிருந்து காப்பாற்றப்பட்டு விடுவீர்கள். உள்நோக்கு முகமாகிட்டு காரியம் செய்யுங்க. அப்போது அநேக விதமான தடைகள், வீண் எண்ணங்கள், பழைய உலகத்தின் பாதிப்பில் இருந்து காப்பாற்றப்பட்டு விடுவீர்கள். இசுசே சமை கிபி பச்சத்து ஹோகி. யார் உள்நோக்கு முகமாக இருப்பாங்களோ அதன் மூலமாக அவங்களுடைய நேரமும் மிச்சப்பட்டு விடுகிறது. நம்முடைய பாதி நேரம் இல்லை, 99% நேரம் எதில் வேஸ்ட்டாக போயிட்டு இருக்குதுன்னா வெளிநோக்கு முகத்தில் தான். உள்நோக்கு முகத்தில் இருந்து அவங்களுக்கு நேரம் மிச்சமாகும். ஆத்மா என்கின்ற கண் பவர்ஃபுல்லாக ஆகிக்கொண்டே இருக்கும். உள்நோக்கு முகமாக இருப்பதால் ஆத்மாக்களினுடைய ஆவாகனம் செய்வது, ஆத்மாக்களோடு ஆன்மீக உரையாடல் செய்வது, ஆத்மாக்களுடைய சமஸ்கார சுபாவத்தை மாற்றம் செய்வது, ஆத்மாக்களை பரமாத்மாவோடு கனெக்ஷன் செய்ய வைப்பது, இப்படிப்பட்ட அநேக சூட்சமமான ஆன்மீக லீலைகள் அனுபவம் ஆகும். லீலை என்னென்னலாம் ஆன்மீக லீலை ஒரு லிஸ்ட்டு போடுறார் பாபா. நமக்கும் லீலைகள் செய்ய கற்றுக் கொடுக்குறார். கிருஷ்ண லீலை, ராமலீலைலாம் நம்ம கேள்விப்படுறோம் இல்லையா, சிவலீலைலாம் கேள்விப்படுறோம் இல்லையா. லீலைன்னா அற்புதம், அதிசயம். என்னென்ன லீலைலாம் நீங்கள் உள்நோக்கு முகமாக இருக்கிறதுனால ஆத்மாக்களை ஆவாகனம் செய்யலாம் அப்படின்றது. ஆவாகனம்னு வர வைக்கிறது. நீங்கள் வீட்டில் உட்காந்துட்டு நீங்கள் உள்நோக்கு முக பயிற்சி செய்துட்டு ஒரு நாள் 2 நாள் 3 நாள் நீங்கள் வெளி விஷயங்களில் போகவே இல்லை, உள்நோக்கு முகத்தில் இருக்கிறீங்கன்னா நீங்கள் எங்கேயோ இருக்கிற ஆத்மாக்களை வாங்க கூப்பிட்டா நீங்கள் கூப்பிட்ற இடத்துக்கு என்ன பண்ணிவிடும், வந்துடும். அப்போது பிரம்மா பாபாவினுடைய ஆவாகனம்னா மனசுக்குள்ளே இருந்துட்டு நம்மளை எல்லாம் கூப்பிட்டதுனால தான் இப்போ வந்து சேர்ந்துருக்குறோம். ஆவாகனம்னா அழைப்பது, ஆத்மாக்களை ஆவாகனம் செய்வது. ஆவாகனம்னா வாங்க. ஆவாகனம்னா பக்தியில் எங்கே சொல்லுவோன்னா, கும்பாபிஷேகம் பண்ணும்போது விக்கிரகத்தில் இருக்கக்கூடிய அந்த தெய்வத்தை அந்த குடத்துக்குள்ளே என்ன பண்ணுவாங்க, ஆவாகனம் செய்தல். ஆவாகனம்னா வரவழைக்கிறது. அப்புறம் குடத்தில் இருக்கக்கூடிய அந்த தெய்வத்தை திருப்பி எங்கே கொண்டு போய் சேர்க்கிறது, விக்கிரகத்துக்கு ஆவாகனம் பண்ணுறது. ஆவாகனம்னு வரவழைப்பது. அது எல்லாமே இப்போ நாம் செய்கிறதுனுடைய சடங்கு தான் அங்கே நடக்குது. இங்கே நிஜம், அங்கே சடங்கு. நீங்கள் ஆத்மா உள்நோக்கு முகமாக இருந்து எந்த ஆத்மாவுக்கும் நீங்கள் என்ன கொடுக்க முடியும், ஆவாகனம் கொடுக்கலாம். ஒரு லீலை சொல்கிறார் பாபா. அப்புறம் ஆத்மாக்களோடு உரையாடல் செய்வது. அவங்க தூங்கிட்டு கூட இருக்கலாம், நீங்கள் அந்த ஆத்மாட்ட அன்பா பேசலாம். ஏன் ஆத்மா நீ சாந்த சொருப்பா, அந்த இன்னைக்கு ஃபுல்லாக நைட்டு ஃபுல்லாக ஒவ்வொன்று அழுதுட்டு தூங்கியிருக்குதுன்னு வச்சுப்போம். கனவுலையும் அது துக்கப்பட்டுட்டு தான் இருக்கும். நீ சாந்த சொருப்பா ஆத்மா, நீ சக்தி சொருப்பா ஆத்மா, இது வெறும் ட்ராமா தான், இது நடந்தது நன்மைக்கு தான். இதை நேரில் சொன்னீங்கன்னா அவங்களால ஏற்றுக்க முடியாது. ஒருத்தவங்க ஒன்று ஒப்பாரி வச்சுட்டு இருக்கிறாங்க பெரிய இழப்பில், நீ கவலைப்படாத, தைரியமாக இருந்தால் உன் வேலையை பாரு, உனக்கு என்ன தெரியும், உனக்கு வந்தால் தான் தெரியும்னு கேட்பாங்களா மாட்டாங்க, கேட்பாங்க. இது வார்த்தையால் வார்த்தை அட்வைஸ் பண்ணால் யாருமே கேட்குறதுக்கு சக்தி அந்த ஆத்மாட்ட இல்லை. அப்போ பாபா சொல்றார், நீங்கள் ஒருவேளை உள்நோக்கு முக பயிற்சியை நீண்ட காலமாக பண்ணா எந்த ஆத்மாவோடையும் மனதோடு மனதாக என்ன பண்ண முடியும், உரையாட முடியும். நீ தைரியமாயிரு, நீ ஒன்றும் கவலைப்படாத, உன்னால் முடியும். ஹிப்னாட்டிசம்லாம் சொல்கிறாங்க இல்லையா, மனோவிஷயம்லாம் சொல்கிறாங்க இல்லையா. ஆழ்த்துயின் உறக்கத்தில் போய் அவங்களுக்கு பேச வேண்டிய விஷயத்தை ரெக்கார்டு பண்ணி விட்டுட்டு அவங்கள செய்கிற நினச்ச வேலையெல்லாம் என்ன பண்ண வச்சிடுறாங்க, செஞ்சு. இது வேறு ஒன்றும் இல்லை. நீங்கள் கண்ணு காது வாய்ங்கிற இந்த இந்திரிய சுகத்திலேயே இருக்கிற வரைக்கும் நம்ம ஆத்மாவை ஒரு விதத்தில் டச் பண்ணவே முடியாது. பார்த்தும் பார்க்காம இருக்கணும், கேட்டும் கேட்காம இருக்கணும், சாப்பிட்டாலும் சாப்பிடாம இருக்கணும். நான் ஆத்மா நான் சாப்பிடலை, இந்த சரீரத்துக்கு தேவையான குதிரைக்கு கொள்ளு கொடுக்குற மாதிரி இந்த சரீரத்துக்கு தேவையான உணவை கொடுத்துட்ருக்கிறேன். ஆனால் நான் ஆத்மா சாப்பிட்டுட்டு இருக்கிறது பாபா நினைவில் கிடைக்கக்கூடிய சக்தி, அன்பை. இந்த உணவுக்கு எனக்கும் என்ன கிடையாது. அப்போ பாபா சொல்ற, இந்த நாக்கு காது மூக்கு இது எல்லாத்துலேருந்து விடுபட்டு நான் ஆத்மான்ற அனுபவத்தில் இருந்தால் பிற ஆத்மாக்களோடு உரையாட முடியுன்றார். பிற ஆத்மாக்களோடு உரையாட முடியும். அவங்க பக்கத்தில் இருக்கலாம், தூரத்தில் இருக்கலாம், வெளிநாட்டில் இருக்கலாம். ஆனால் அந்த ஆத்மாவுக்கு நீங்கள் சக்தி கொடுக்கலாம். தைரியமாக இரு, பொறுமையாக இரு, அன்பாக இரு, பாபாவை நினை, கவலைப்படாது. இந்த வார்த்தையை சொன்னால் அவங்க கேட்டுப்பாங்க. நீங்கள் நேரில் இருந்து சொன்னாலும் கேட்டுப்பாங்க, தூரத்தில் இருந்தாலும் மனசால நினைச்சா கூட அவங்க என்ன பண்ணிப்பாங்க, கேட்டுப்பாங்க. ஆனால் அதுக்கு நீங்கள் எங்கே இருக்கணும், என் பையன் நினச்சிட்டு பேசுனீங்கன்னா அதுக்கு வெளிநோக்கு முகம். உங்கள் பேச்சு அவன் கேட்கணுன்ற அவசியமே இல்லை. உங்கள் வேலையை பார்த்துட்டு போ, எனக்கெல்லாம் தெரியுன்றோம். அதை ஆத்மான்னு நினைக்கணும்னா நீங்கள் ஆத்மா பேச்சு ரொம்ப நாளாக பண்ணியிருந்தா நீங்கள் ஆத்மான்னு சொல்லும்போது கேட்பான். பாபா சொல்கிறார், நம்ம பேச்சைக்கு யாரும் கேட்க மாட்டாங்கன்னெலாம் இல்லை.
நம்ம பேசுகிற விதமாக பேசினா யாருமே நம்ம பேச்சை கேட்குறதுக்கு ரெடி. வெளிநோக்கு முகமாக இருந்தால் நம்ம பேச்சை யாரும் என்ன பண்ண மாட்டாங்க, கேட்க. அது வெளிநோக்கு முகத்தில் ஈகோ வந்துடும். நீ என்ன சொல்கிறது, நான் என்ன கேட்குறது. உள்நோக்கு முகத்தில் வரும்போது தான் உங்களுடைய உரையாடலை அவர்கள் கேட்க முடியும், செவிமடுக்க முடியும். ஆத்மாக்களுடைய சமஸ்கார சுபாவத்தை மாற்றம் செய்ய முடியும். உள்நோக்கு முகத்தில் இருந்தால் ஒருத்தவங்களுடைய சுபாவத்தை, அவங்களுடைய பல ஜென்மத்து கேரக்டரை என்ன பண்ணிட முடியும், மாற்றிவிட முடியும். ஆத்மாக்களை பாபாவோட கனெக்ஷன் செய்ய வைக்க முடியும். அவங்க நிறைய சிந்தனையில் இருக்கிறாங்க. அவங்கள நீங்கள் பார்த்தா போதும் அவங்க யோகி ஆகிடுவாங்க. நீங்கள் நினச்சா போதும் அவங்கள என்ன வாய்க்கிறலாம். நீங்கள் 7 days கோர்ஸ் கொடுக்கவே வேண்டாம். மம்மா தாதி அவங்கெல்லாம் அப்படித்தான் பண்ணாங்க. ஆரம்ப காலத்துலலாம் வந்ததெல்லாம் 7 வயசு 8 வயசு 10 வயசு 12 வயசு. அவங்களுக்கு எப்படி யோகா சொல்லிக் கொடுக்க முடியும்? அவங்களுக்கு ஆத்மா புரியுமா, பரமாத்மா புரியுமா அந்த வயசில்? அப்போது இது எல்லாமே புத்தியை இணைத்து விடுவது, சொல்லி கொடுத்து புரிய வைக்கிறதுலாம் இல்லை. நான் பாபா நினைவில் இருக்கிறேன், என்னை பார்க்குறவங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக புத்தி எங்கே போயிடட்டும், பாபா நினைவில் போகட்டும். அப்போது நீங்கள் திருஷ்டி கொடுத்தாலே அவங்களுடைய கனெக்ஷன் யாரோட போயிடணும், பாபாட்ட. அப்போது நீங்கள் உள்நோக்கு முக பயிற்சியில் இருந்தால் ஆத்மாக்களுடைய கனெக்ஷனை பாபாவோடு இணைக்க முடியும். இப்படி அநேக சூட்சும ஆன்மீக லீலைகள் அனுபவமாகும். இதற்காக பிரம்மா பாப் சமான் ஏகாந்த பிரியராகி, இதற்காக பிரம்மா பாப் சமான் எப்பப்பெல்லாம் நேரம் கிடைக்குதோ மொட்டை மாடிக்கு போங்க, தோட்டத்துக்கு போங்க, தனியாக வாக்கிங் போங்க, பாபா கூட சேர்ந்து மட்டும் ஏகாந்தம். ஒரு நாளைக்கு கொஞ்ச நேரமாவது ஏகாந்தம் எடுத்துக்கிறீங்களா? ஏகாந்தம்னா நானும் பாபா மட்டும், அங்கே வேறு யாரும் இருக்கக்கூடாது, வேறு எதுவும் இருக்கக்கூடாது. மதுபனில் அங்கே ஒரு நாளைக்கு ஒரு மலைக்கு கூட்டிகிட்டு போவார். மவுண்ட் அப்பு போய் மலை தான், அதுக்கு சுற்றி ஏகப்பட்ட மலை இருக்குது. குழந்தைங்களுக்கு முக்கியமான பயிற்சியை ஒவ்வொரு மலைக்காக கூட்டிகிட்டு போகிறது தான். அப்போது பாபா பிரம்மா பாப் சமான் ஏகாந்த பிரியராகி நான் ஆத்மா இந்த பாடத்தை பக்கா செய்யுங்கள். எதுக்காக இந்த லீலையெல்லாம் செய்யணும்னா, பிரம்மா பாப் சமான் ஏகாந்த பிரியராகி, பொதுவாக ஏகாந்த பிரியர்னா தனிமை பிரியர் அப்படின்னு அர்த்தம். ஏக் அப்படின்னா ஒன்று, அந்த அப்படின்னா ஆழம், ஏகாந்த் அப்படின்னா ஒருவரின் ஆழத்தில் போய்விடுவது அப்படின்னா உலக விஷயங்களிலிருந்து விடுவித்து கொண்டு ஏகாந்த பிரியராகி நான் ஆத்மா இந்த பாடத்தை பக்கா செய்யுங்க. அப்போது சாந்தி மற்றும் சுக கடலில் கரைந்து இருப்பீர்கள், கலந்து இருப்பீர்கள். மற்ற ஆத்மாக்களுக்கும் தன்னுடைய சுத்த சங்கல்பம் மற்றும் வைப்ரேஷன் மூலமாக நீங்கள் சாந்தி சுகத்தினுடைய கடலில் மூழ்கி இருப்பீங்க. அப்போது மற்ற ஆத்மாக்களுக்கும் தனது சுத்த சங்கல்பம், சுத்தமான எண்ணங்கள் மற்றும் வைப்ரேஷன் அதிர்வலைகள் மூலமாக, விருத்தி மற்றும் சொல்லின் மூலமாக, தொடர்பு மூலமாக, சங்கல்பம், வைப்ரேஷன், விருத்தி உள் உணர்வு, பேச்சு, தொடர்பு மூலமாக சாந்தி மற்றும் சுகத்தின் அனுபவம் செய்ய வைக்க முடியும். சாந்தி மற்றும் சுகத்தினுடைய அனுபவம் செய்ய கடைசிலலாம் இந்த சேவை தான் நடக்க போகுது. வைப்ரேஷன் மூலமாக செய்வா. பிராமணனுடைய சேவையை முக்கியமான சேவை என்னது? வைப்ரேஷன் மூலமாக செய்வா, சங்கல்பம் மூலமாக செய்வா. நீங்கள் வைப்ரேஷன் அதிர்வலை. அப்போது பாபா சொல்கிறார் சங்கல்பம், வைப்ரேஷன், விருத்தினா உள் உணர்வு, பேச்சு, தொடர்பு கனெக்ஷனில் வந்தாலே போதும். உங்கள் தொடர்பில் வந்தாலே அது என்னவாயிடும்? சேவையாகும். அப்போது பாபா சொல்கிறார் சுகம் சாந்தியினுடைய அனுபவம் செய்ய வைக்க முடியும். நிகழ்காலத்தின் சூழ்நிலைக்கு அனுசாரமாக நாம் அனைவரும் விசேஷமாக மனதின் சேவையின் பயிற்சியை அதிகப்படுத்த வேண்டும். ஏன்னா இன்றைக்கி மனிதர்களுக்கு டைம் கொடுக்கலாம் முடியல. அரை மணி நேரம் டெய்லி வாங்கன்னு சொல்லி பாருங்கள், அரை மணி நேரமாக 5 நிமிஷம் வாங்கன்னு சொல்லுங்கள், முடியல. அவங்களுக்கு கான்சென்ட்ரேஷன் இல்லை. சூழ்நிலை என்னன்னா இந்த ரீல்ஸ் எல்லாம் பார்த்து ஒரு நிமிஷத்துக்கு மேலே எதையுமே அவங்களால என்ன பண்ண முடியாது, பார்க்கவே முடியாது. கையில் யார்ட்டையாவது ஒரு ரிமோட் கண்ட்ரோலை கொடுத்து பாருங்கள், டிவி ரிமோட் கண்ட்ரோலு, அவங்களால வச்சுட்டு இருக்க முடியாது. ஏன்னா அந்த மனதை ஒருமுகப்படுத்தக்கூடிய காலம் நாளுக்கு நாள் என்னவாகிட்டே இருக்குது, குறைஞ்சிட்டே இருக்குது. நீங்கள் சொல்கிறத கவனித்து கேட்குறதுக்கு கூட அவங்களுக்கு கான்சன்ட்ரேஷன் பவர் இல்லை. அப்போது பாபா சொல்கிறார் நிகழ்காலத்தின் சூழ்நிலையின் அனுசாரமாக நாம் அனைவரும் விசேஷமாக மனதின் சேவையின் பயிற்சியை அதிகப்படுத்த வேண்டும். தினசரி மாலை நேரத்தில் இயற்கையோடு சேர்ந்து அனைத்து ஆத்மாக்களுக்கும் சூட்சும சக்திகளினுடைய சக்தி கொடுக்க வேண்டும். டெய்லி சாயங்காலம், காலையில் ஃபுல்லாக உங்களை சார்ஜ் பண்ணிக்கோங்க, சாயங்காலம் ஃபுல்லாக உலகத்தை சார்ஜ் பண்ணுங்கள். டபுள் டியூட்டி. நீங்கள் காலையில் உங்களை சார்ஜ் பண்ணிக்கணும் அமிர்த வேலையில்,
சாயங்காலம் 6 to 7 இல்லைன்னா 6:30 to 7:30, 6 to 7:30, ஒரு 1 hour இல்லையா, ஒரு அரை மணி நேரமாவது என்ன செய்யணும்? உலகத்து ஆத்மாக்களோடு இயற்கைக்கும் ஆற்றல், இயற்கையும் ரொம்ப வீக்காகிட்டு இருக்குது. 5 தத்துவமும் இப்போ எப்படி இருக்குது? பலகீனம் அடைஞ்சிச்சு. இப்போ சரீரம் வீக் ஆகிடுச்சுன்னா என்ன அர்த்தம்? உலகத்தில் ஒரே ஒருத்தருடைய சரீரம் கூட பெர்ஃபெக்டான சரீரம், ஆரோக்கியமான சரீரம்னு இல்லவே இல்லை. ஏன் அப்படின்னா இயற்கை மோத்தம் போச்சு. கெட்டுப்போன மாவை வச்சு நீங்கள் என்ன சப்பாத்தி சுட்டாலும் இந்த சப்பாத்தி எப்படி தான் இருக்க போகுது? நீங்கள் நெய்யெல்லாம் ஊற்றுங்க, ஆனால் மாவு கெட்டுப்போன மாவு, புழு வச்ச மாவு, வண்டு வச்ச மாவு, அந்த மாவை வச்சு தானே நீங்கள் சப்பாத்தி பண்ணுறீங்க. பாபா சொல்கிறார், இந்த 5 தத்துவமும் என்னவாயிடுச்சு? பிறக்கிற குழந்தையுமே வீக்காக தான் பிறக்கும். ஏன்னா இந்த இயற்கை என்னவாயிடுச்சு? கெட்டு போயிருக்குது. பாபா சொல்கிறார், ஆத்மாக்களோடு கூடவே இயற்கைக்கும் தினசரி மாலை நேரம் நீங்கள் சூட்சும சக்திகளினுடைய சகாஸ் கொடுக்க வேண்டும். சூட்சும சக்திகளினுடைய சத்தியுகத்தில் 5 தத்துவமும் சுகம் கொடுக்க போகுது. எதனால்? உங்களுக்கு ஒருத்தர் ₹1,00,000 கொடுக்கணும்னா ஏன் கொடுக்கணும்னு கேட்பார்ல. நீங்கள் 10 லட்சம் கொடுத்துருந்தீங்கன்னா 1 லட்சமாக கொடுக்கணும்னு தோணும். சத்தியுகம் சுகம் கொடுக்க போகுது. ஏன் அப்படின்னா அங்கே 5 தத்துவமும் நமக்கு சுகம் தரும். ஏன்னா இப்போ நீங்கள் அதனுடைய துக்கத்தை போக்குறீங்க. பக்தியிலலாம் கதை கேட்டிருப்பீங்க, கங்கையில் எல்லா பாவிகளும் மூழ்கி கங்கையினுடைய தோற்றம் பார்த்தீங்கன்னா கருப்பாக இருக்கும். பிறகு அந்த கங்கை தன்னுடைய பாவத்தை போக்குறதுக்கு அந்த நிலைமை தான் இப்போ கங்கை எல்லாமே அழுக்காயிட்டு இருக்குது. பாவத்தை போக்குறவங்க எல்லாமே பாவியாகிட்டு இருக்கிறாங்க. இப்போ அவங்கள யார் சுத்தப்படுத்துறது? ஒரு பரமாத்மா மட்டும்தான். அவர் யார்? பதீத்த பாவனை. 5 தத்துவமும் சுகம் கொடுத்தது. இந்த 5 தத்துவம் இப்போ துக்கம் கொடுக்க ஆரம்பிச்சிடுச்சு. ஏன்னா ஆத்மா துக்கத்தில் இருந்து துக்கத்தினுடைய அதிர்வலைகளை பரப்பி இந்த 5 தத்துவமும் இப்போ என்ன ஆயிடுச்சு? துக்கம் உடையதாகிடுச்சு. அப்போ அதுலேருந்து வரக்கூடிய வைப்ரேஷன் மக்களுக்கு, ஆத்மாக்களுக்கு என்ன கொடுக்குது? துக்கம் கொடுக்குது. உங்கள் கால் பட்டால் அந்த இடம் சுகமாகணும். உங்களுடைய நினைவு போச்சுனாலே அந்த இடத்துக்கு சுகம் வரணும். பாபா சொல்கிறார், இப்போ நமக்கு டபுள் டியூட்டி இருக்குது. ஆத்மாக்களையும் தூய்மையாக்கணும், இயற்கையையும் தூய்மையாக்கணும். இயற்கை மாசடைந்து போயிருக்கிறது. மாசடைய வைத்ததில் முக்கிய பங்கு நமக்கு இருக்குது. என்னுடைய கெட்ட எண்ணங்கள் தான் இயற்கையை மாசுபடுத்தியிருக்கிறது. என்னுடைய துக்கமான வேதனையான எண்ணங்கள் தான் இந்த இயற்கையை மாசடைய வைத்திருக்கிறது. அப்போ டெய்லி சாயங்காலம் இதுக்கு டைம் ஒதுக்குங்க. நீங்கள் இயற்கைக்கு சக்தி கொடுக்குறீங்கன்னா சரீரம் ஆட்டோமேட்டிக்காக ஆரோக்கியமாகிடும். இயற்கைக்கு நீங்கள் சக்தி கொடுக்குறீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக உங்கள் சரீரம் என்னவாயிடும்? ஆரோக்கியமாகிடும். உடலில் உள்ள ஒவ்வொரு வியாதியும் இந்த இயற்கையை நாம் கெடுத்ததனுடைய ஒரு விளைவை என்ன பண்ணிகிட்டு இருக்குது? அனுபவிச்சுட்டு இருக்குது. அப்போது பாபா சொல்கிறார், இந்த இயற்கைக்கு சக்தி கொடுக்க வேண்டிய டியூட்டி இருக்குது. இதை நீங்கள் மாலை நேரத்தில் எடுத்துக்கோங்க. ஆத்மாக்களுக்கும் சூட்சும சக்தி கொடுக்கணும். எப்படி உலகத்தினுடைய செய்திகளை கேட்பதில் இன்ட்ரெஸ்ட் இருக்கிறதோ அதுபோல் பாபா கூறுகிறார், குழந்தைகளே, अपने सुख शांति के सुधरम में स्थित हो, मास्टर रहम दिल बन दुखियों पर रहम करो. அங்கே இன்னைக்கு உலகத்தில் உலக செய்தி கேட்குறதுல இன்ட்ரெஸ்ட் காமிக்கிறாங்க. அங்கே என்ன நடந்துச்சு, இங்கே என்ன நடந்துச்சு அப்படின்னு யாராவது செய்தி சொல்கிறாங்கன்னா அதில் கேட்குறதுக்கு என்னவாயிடுறாங்க? இன்ட்ரெஸ்டாக. இன்றைக்கி பார்லிமெண்ட்டில் என்ன நடந்துச்சு தெரியுமா, சட்டசபையில் என்ன நடந்துச்சு தெரியுமா, பாகிஸ்தான் பார்டரில் என்ன நடந்துச்சு தெரியுமா, அடுத்த வீட்டில் என்ன நடந்துச்சு தெரியுமா, இது ஒரு இன்ட்ரெஸ்ட்டு. ஆக்சுவலாக யாரும் எப்பவும் சொன்னாங்க, சீரியல் பார்க்கறதுன்னா என்ன, அடுத்த வீட்டை எட்டி பார்க்குறதுன்னு அர்த்தம். சினிமா பார்க்குறதுன்னா என்ன, இன்னொருத்தர் அடுத்த வீட்டை எட்டி பார்க்குறது என்னவே கிடையாது, நாகரிகமே கிடையாது. எனக்கு என்ன, அவங்க வீட்டில் 1000 இருக்கும், உனக்கு என்ன, உன் வேலையை பார். ஆனால் இன்ட்ரெஸ்ட்டு. பாபா சொல்கிறாரு, உலக செய்தி கேட்பதில் எவ்வளவு இன்ட்ரெஸ்ட் இருக்கிறதோ அதுபோல் பாபா கூறுகிறார், अपने आप सुख शांति के स्वधर्म में स्थित हो. நீங்கள் தனது சுகம் சாந்தியினுடைய சுய தர்மத்தில் நிலைத்து விடுங்கள். மாஸ்டர் கருணை உள்ளமுடையவராகி துக்கம் உடையவர்கள் மீது கருணை காட்டுங்கள். இப்போ நீங்கள் ஒரு டாக்டரை போய் பார்க்குறீங்க, எங்கள் வீட்டில் ஒருத்தருக்கு ஹார்ட் அட்டாக், எங்கள் வீட்டில் இருக்கிறவர் மயங்கிட்டார், உடனடியாக வாங்க அப்படின்னு கூப்பிட்டா டாக்டர் என்ன செய்வார்? முதல்ல அவருக்குன்னு ஒரு கிட் இருக்கும். அந்த கிட்டில் ஒரு பேக் இருக்கும். அந்த பேக்கில் அந்த நோயாளிக்கு தேவையான எல்லா விதமான மருந்து, இன்ஜெக்ஷன் எல்லாத்தையும் பேக்கிங் பண்ணிட்டு தான் அவர் என்ன பண்ணுவார்? வருவார். சும்மா வெறுங்கை வீசினங்கையாக வந்தால் ஒரு பிரயோஜனமும் இல்லை. நமக்கு தெரியுது உலகம் துக்கமானது அப்படின்ட்டு.
அப்போ அவங்களுக்கு சுகம் கொடுக்கக்கூடிய சேமிப்பு நம்ம கையில் எப்பொழுதுமே இருக்கும். அந்த காலத்துலலாம் பெரிய பெரிய வள்ளல்கள் அப்படின்னு இருக்கிறவங்க வெளியில் போனாங்க அப்படின்னாலே, வள்ளல்னு பேரை எடுத்தவங்க சில பேர் இருக்கிறாங்க. நீங்கள் ஒரு 50 வருஷத்துக்கு முன்னால் உள்ள அரசியல்வாதிகளை கூட நிறைய பேர் நீங்கள் கேட்கலாம். அவங்க புத்தியில் எப்பொழுதுமே வெளியில் போனாங்கன்னா அவங்க செக்ரட்டரி எப்பொழுதுமே பையில் ஒரு 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 கட்டு 2 கட்டு பணத்தை என்ன பண்ணிப்பார், வச்சுப்பார். அவரை கண்ணை காமிச்சாருன்னா பணத்தை எடுத்து என்ன பண்ணணும், கொடுக்கணும். திடீர்னு ஐயா ராசான்னு காலில் விடுவாங்க. உடனே அவங்களுக்கு உடனே ஒரு ஒரு ஏதோ ஒரு பணத்தை என்ன பண்ணுவாங்க. இப்போ வள்ளல்னா யார், பார்த்தவங்களுக்கு ஏதாவது என்ன பண்ணணும், கொடுக்கணும். வள்ளலை சந்திச்சுட்டு வருவாங்க, வெறுங்கையோடு என்ன பண்ண மாட்டாங்க, வரமாட்டாங்க. அப்போ நம்மளே சந்திக்கக்கூடிய ஆத்மாவுக்கு ஏதாவது சுகம், சாந்தி, அன்பு, ஆனந்தத்தை வழங்கக்கூடிய வள்ளலாக ஆகணும். நாம் அதுக்கு ஸ்டாக் வச்சுக்கணும். பாபா அதுக்கு சொல்கிறார், நீங்கள் தனது சுகம் சாந்தியுடைய சுயதர்மத்தில் நிலைத்து மாஸ்டர் கருணை உள்ளம் உடையவராகி துக்கிகளின் மீது கருணை காட்டுங்கள். ஒரு டாக்டர் அவர் சொந்த வேலையாக ட்ரெயினில் போகிறதா இருந்தால் கூட அவருடைய துணிமணியோடு கூடவே கண்டிப்பாக எதை வச்சுருப்பாரு. நல்ல டாக்டராக இருந்தால் டாக்டர்லாம் விடுங்க, நர்ஸெல்லாம் விடுங்க. மதுவன் போகும்போது நீங்கள் அப்படி பார்த்துருப்பீங்களான்னு தெரியாது. அவங்களுக்கும் மருத்துவத்துக்கும் ஒரு சம்மந்தமும் இருக்காது. இருந்தாலும் மதுவன் போகிறதா இருந்தால் மெடிக்கல் ஷாப்பில் போயிட்டு தலைவலி மாத்திரை 10 காசு கொடுத்து தலைவலி மாத்திரை 10 கொடுங்க, காய்ச்சல் மாத்திரை 10 கொடுங்க, வாந்தி பேதி மாத்திரை 10 கொடுங்க, இது மாதிரி மாத்திரையை வாங்கிட்டு வச்சுப்பாங்க. ட்ரெயினில் நம்ம பரிவாரத்துக்கு யாருக்காவது ஒருத்தவங்களுக்கு தலைவலி காய்ச்சல்னு சொன்னால் உடனே இந்த பொருங்க அப்படி அவங்க ஆரோக்கியமாகவே போயிட்டு வந்துடுவாங்க. எதனால்? ஆசீர்வாதம்னா காசு கொடுத்தெல்லாம் கிடைக்காது. ட்ரெயினில் போகும்போது தலைவலி மாத்திரைக்கு எங்கே போகிறது, வாந்தி மாத்திரைக்கு எங்கே போகுது. சில நேரத்தில் சில நர்ஸு டாக்டர் கூட வந்திருப்பாங்க, மாத்திரை இருக்காது. ஆனால் இவங்களுக்கும் அதுக்கும் சம்மந்தம் இல்லை. 2-3 ட்ராவலில் அவங்க அனுபவம் பண்ணியிருப்பாங்க. யாராவது 100 பேர் 200 பேர் போகிற இடத்துல யாருக்காவது ஏதாவது செய்யும், ஏதாவது ஒன்று ஒத்துக்காது இல்லையா உடம்புக்கு. அப்போ நமக்கு புத்தியில் இருக்கணும், நம்ம கூட வர்றவங்க சேஃப்டியாக வரணும். அவங்களுக்கு ஒரு கஷ்டம்னா நம்மளால் நிம்மதியாக யோகா பண்ண முடியுமா? நம்ம குரூப்பில் ஒருத்தவங்களுக்கு கஷ்டம்னா நம்ம குரூப்பில் உள்ள எல்லாருக்குமே என்னது தான், நம்மளால் கரெக்டாக கனெக்ஷன் வர. அப்போ நான் ஒரு 10 பேரை கூட்டிகிட்டு போகிறேன்னா அந்த 10 பேரையும் ஆரோக்கியமாக கொண்டு போயிட்டு ஆரோக்கியமாக கொண்டு வரணும்னா ஒரு 4 மாத்திரை வச்சுருக்கணும்ல. இது உடலுக்கு. அது மாதிரி நாம் ஒரு பெரிய ட்ராவலில் 900 கோடி ஆத்மாவோடு இங்கே சேர்ந்துருக்குறோம். 1000 கோடி ஆத்மாவோட சேர்ந்துருக்குறோம். அன்பாக வந்திருக்கிறோம். திருப்பி வீட்டுக்கு எல்லாரும் என்ன பண்ணணும், பத்திரமா போகணும்ல. கொஞ்சம் கருணையோட அவங்களுக்கு சுகம் சாந்தியை கொடுக்கணும்னா ஸ்டாக் யார்கிட்ட இருக்குது, பாபாட்ட இருக்குது. பாபாட்ட யார் கனெக்ஷன் வச்சுருக்கிறா, நான் தான் வச்சுருக்கிறேன். அப்போ அவங்களுக்கு ஏதாவது தேவைன்னா யார் தான் கொடுக்கணும், நான் தானே கொடுக்கணும். இந்த ஒரு கருணை கூட இல்லைன்னா என்னத்தை லட்சுமி, என்னத்தை நாராயணன் அப்படிலாம் சொல்லவே. தேவதா அப்படின்னா கொடுக்குறவன் அப்படின்னு அர்த்தம், கொடுக்குறவங்க அப்படின்னு அர்த்தம். அப்போது கொடுக்குற மனசு வரணும். அவங்களுக்கு பேர் என்னது, தேவதா. நான் வெளியில் போகிறேன். நான் எப்படி எங்கள் ஸ்கூலில் சொல்லுவாங்க, இந்த டிராயிங் பீரியடுக்கு சார் நான் அடிசுகள் கொண்டு வரல, பென்சில் கொண்டு வரல, நோட்டு கொண்டு வரலன்னா ரொம்ப லோக்கலாக ஒரு வார்த்தை திட்டுவார். அந்த காலத்துலலாம் சலூன் கடைன்னு ஒன்று கிடையாது. அந்த காலத்துலன்னா ஒரு 100 வருஷத்துக்கு முன்னால் சலூன் கடை கிடையாது. முடி வெட்டணுன்னா என்ன பண்ணுவாங்கன்னா கூப்பிட்டு விடுவாங்க. அந்த முடி திருத்துறவரை என்ன பண்ணுவாங்க, இந்த டிராயிங் வாத்தியார் என்ன கேட்பாருன்னா, கத்தி இல்லாமல் சிதைக்கிறவங்க விடுவானா, சிதைக்கிறவங்க தான் கையில் என்ன இருக்கணும். இது மாதிரி டிராயிங் வாத்தியார் கேட்பார், பென்சில் கொண்டு வரல சார் அப்படின்னா அவர் சொல்கிற எடுத்துக்காட்டு. அவர் சொல்கிறது நமக்கு அந்த வயசுலலாம் புரியல. இப்போ நமக்கு புரியணும். நான் சுகம் கொடுக்கலை, சாந்தி கொடுக்கலை அடுத்தவங்களுக்குன்னா அப்புறம் நான் என்ன பிகே, நான் என்ன பாபா குழந்தை, நான் ஸ்டாக்கோடு தானே போகணும். எங்கே போனாலும் என் கையில் என்ன இருக்கணும். நீங்கள் அமிர்த வேலையை பண்ணி வாணி கேட்டு ஆட்டோமேட்டிக்காக ஆத்மாவை ஃபுல் பண்ணிட்டு தான் நீங்கள் வெளி உலகத்துக்கே வரணும். இதெல்லாம் எத்தனை மணிக்குள்ளே முடிஞ்சாச்சு, காலையில் 8 மணிக்குள்ளே முடிஞ்சாச்சு. 4 to 5 யோகா பண்ணியாச்சு, 7 to 8 கிளாஸ் கேட்டாச்சு. அப்புறம் நீங்கள் வெளி உலகத்தை பார்க்குறீங்கன்னா நீங்கள் அவங்களுக்கு தேவையானதை என்ன பண்ணலாம், கொடுக்கலாம். ஒருவேளை வாணி மிஸ் பண்ணிட்டோம், யோகா பண்ணலை அப்படின்னா டாக்டர் இருந்தும் ஊசி கொண்டு வரல, மாத்திரை கொண்டு வரலன்ற மாதிரி அர்த்தம். அப்போது பாபா சொல்கிறார், கருணைன்னா என்ன, நான் யாரை சந்தித்தாலும் என்னுடைய சுயதர்மத்தில் இருந்து அவர்களை துக்கத்திலிருந்து விடுவிக்கக்கூடிய சேவா செய்ய வேண்டும். விசேஷமாக இப்பொழுது மனம் மற்றும்
வாயினில் மௌனத்தை கடைபிடித்து, மனதிலும் மௌனம், வாயிலையும் மௌனத்தை கடைபிடித்து, உள்நோக்கு முக குகையில் அமர்ந்து, நெத்தி பாபா சொல்றார் மண்டவோடே கிட்டத்தட்ட எப்படிமா இது மாதிரி தான் இருக்குது. மண்டவோட கிட்டத்தட்ட இது மாதிரி தான் இருக்குது. அது ஒரு குகை. மண்டவோட என்னது? குகை. ஆத்மா இந்த குகைக்குள்ளே இருக்கக்கூடிய தபஸ்வி. ஆத்மா இந்த மண்டவோட்டுக்குள்ளே குகைக்குள்ளே இருக்கக்கூடிய தபஸ்வி. நான் ஆத்மா இந்த மண்டவோடுங்கிற ஒரு குகைக்குள்ளே ரொம்ப சேஃப்டியாக இருந்து என்ன பண்ணிகிட்டு இருக்கிறேன்? தவம் பண்ணிகிட்டு இருக்கிறேன். அப்போ பாபா சொல்றார், நான் குகைக்குள்ளே இருக்கக்கூடிய தபஸ்வி. குகைன்னா என்னது? வெளியில் இருக்கக்கூடிய எந்த பாதிப்பையும் உள்ளே கொண்டு வரக்கூடாது. அங்கே மழை பெய்யும், வெயில் அடிக்கும், குளிர் இருக்கும். ஆனால் குகைக்குள்ளே அந்த பாதிப்பே இருக்காது. அங்கே பகலா இரவான்னு கூட வித்தியாசம் தெரியாது. அங்கே சிங்கம் புலியினுடைய பாதிப்பு இருக்காது. அப்போது நீங்கள் குகைக்குள்ளே இருக்கிற வரைக்கும் சேஃப்டி, வெளி உலகத்தினுடைய பாதிப்பு இல்லை. அப்போ பாபா சொல்றார், உள்நோக்கு முகத்தினுடைய குகையில் இருந்து தேகம் மற்றும் உலகத்தை கடந்து தனது ஆத்மஸ்வரூபத்தில் நிலைத்து இருக்கக்கூடிய பயிற்சி செய்ய வேண்டும். நான் ஆத்மா குகைக்குள்ளே போயாச்சு. இப்போ குகைக்குள்ளே இருந்து தேகம் மற்றும் வெளி உலகத்தினுடைய பாதிப்பிலிருந்து அப்பாற்பட்டு ஆத்மஸ்வரூபத்தை நிலைக்கக்கூடிய பயிற்சி பண்ணும். இதற்காக அனைத்து இடங்களிலும் யோகத்தினுடைய விசேஷமான பட்டி நடந்து கொண்டிருக்கிறது. இதன் மூலம் வாயு மண்டலம் சக்திசாலியாக வேண்டும். வீணான மற்றும் மனிதர்களுடைய பெயர் உருவத்தினுடைய சிந்தனையில் கூட நாம் வரக்கூடாது. வீண் விஷயத்தில் வரக்கூடாது. இங்கே யோகா பண்ணுறீங்கன்னா என்ன அர்த்தம்? வாயு மண்டலம் சுத்தமாகுது. வாயு மண்டலம் சுத்தம்னா என்ன அர்த்தம்? வேஸ்ட் அந்த வாயுமண்டலத்துக்குள்ளே வர முடியாது. யாருடைய பெயர் உருவமும் அதற்குள்ளே நுழையவே முடியாது. நீங்கள் யாரை பார்த்தாலும் ஆத்மான்னு தான் தெரியும். அவங்க பெயர் என்னது, அவங்க உருவம் என்னதுங்கிறது உங்களுக்கு தெரியக்கூடாது. அப்படி இருக்கணும். போலோ சொல்லுங்க, யகி லட்சியருக்கு, இந்த லட்சியத்தை வைத்து அனைவரும் விசேஷமாக ஒன்று இணைந்த ரூபத்தில் யோகா அபியாசம் செய்து கொண்டு இருக்கிறீர்கள் தானே. யோகா பண்ணுறதுங்கிறது ஸ்பெஷல் எப்போன்னா எல்லாரும் சேர்ந்து யோகா பண்ணாதான் ஸ்பெஷல். பட்டின்னா அதுக்கு பேர் என்னது? டெய்லி நீங்களும் வீட்டில் யோகா பண்ணுறீங்க, நானும் வீட்டில் யோகா பண்ணுறேன். அது ரெகுலர். அதில் பல ஜென்மத்து பாவமெல்லாம் என்னவாகாது? பஸ்பம் ஆகாது. பட்டினா என்ன அப்படின்னா எல்லாரும் ஒரே இடத்துல, ஒரே நேரத்தில், ஒரே சங்கல்பத்தில், எல்லாரும் ஒரே இடத்துல ஒரே நேரத்தில். இந்த ஆர்மி மேனுக்கெல்லாம் இந்த லெஃப்ட் ரைட்டு மார்ச் பண்ணுவாங்க இல்லையா? லெஃப்ட் ரைட் அந்த கமாண்டு கொடுத்து தான் மார்ச் போவாங்க. அவங்க மார்ச் பண்ணி போயிட்டு இருக்கும்போது ஒருவேளை இடையில ஒரு பாலம் வருதுன்னு வச்சுக்கோங்களேன், பிரிட்ஜ் வருதுன்னு வச்சுக்கோங்களேன், அவங்க ரிலாக்ஸ் பண்ணி விட்ருவாங்க. பாலத்தை கிராஸ் பண்ண போகும்போது ஆர்மி மேன்ஸ் எப்படி நடக்கக்கூடாது? லெஃப்ட் ரைட் போடக்கூடாது. மெயின் கண்டிஷன் என்னது? லெஃப்ட் ரைட்டு. லெஃப்ட்டுன்னா எல்லாரும் ஒரே நேரத்தில் லெஃப்ட்டு, ஒரே நேரத்தில் ரைட்டு. ஒருவேளை அங்கே இருக்கிற 100 பேரும் லெஃப்ட் ரைட்டுன்னு மொத்தமாக ஒரே நேரத்தில் வச்சா பாலமே உடஞ்சிடும். அந்த சக்தி இருக்குது. அப்போது ஒரே நேரத்தில் ஒரே சங்கல்பம் வச்சா இந்த வீடு மாறிடும். அது துக்க வீடாக கூட இருக்கட்டும். ஒரு 10-20 வீக்கே ஒரே நேரத்தில் போய் 10 நிமிஷம் யோகா பண்ணலாம். அங்கே இருக்கிறவங்களுடைய மனநிலை என்னவாயிடும்? அவங்க அழுதுட்டு இருக்கிறவங்க ஸ்டாப் பண்ணிடுவாங்க. அந்த ஒரு எண்ணத்துக்கு சக்தி ஜாஸ்தி. அப்போ பாபா சொல்கிறேன், நீங்கள் ஒரே பட்டினா என்ன? ஒரே நேரத்தில் ஒரே இடத்துல ஒரே சங்கல்பத்தோடு எல்லாரும் உட்கார்ந்து யோகா பண்ணும்போது எல்லாருடைய சக்தியுமே ஆத்மாவுடைய பல ஜென்மத்து பாவத்தை என்ன பண்ணிவிடும்? ஒரு செகண்டில் பஸ்பம் பண்ணிவிடும். ஒரு செகண்டில் பஸ்பம் பண்ணிவிடும். அணுகுண்டு கேட்குறோம்ல, ஒரு செகண்டில் எல்லாத்தையும் காலி பண்ணிடுறது இல்லை. அந்த அந்த வேலை நடக்கும் ஒரே நேரத்தில். அங்கே பாபா சொல்கிறார், நீங்கள் இப்போது இந்த ஒரு லட்சியம் வைத்து பக்தி செய்து கொண்டு இருப்பதில் ஈடுபட்டு இருப்பீர்கள் அல்லவா? சொல்லுங்கள். இதே லட்சியத்தோடு நீங்கள் அனைவரும் விசேஷமாக ஒன்றிணைந்த ரூபத்தில் யோகா அபியாசம் செய்து கொண்டிருக்கிறீர்கள் தானே? அட்டென்ஷன் ப்ளீஸ். இதில் நீங்கள் கொஞ்சம் தயவு செய்து கவனம் கொடுங்க. பிறகு பார்த்துக்கலாம். பாபா சொல்றார், இப்பொழுது இல்லையே, இனி எப்பொழுதுமே இல்லை. தயவு செய்து கவனம் கொடுங்க. எவ்வளவோ காலத்தை வீண் செஞ்சுட்டோம். போனது அதிகம், இருப்பது கொஞ்சம். நம்முடைய ஆயுள் நிறைய போயிடுச்சா கொஞ்சம் போயிடுச்சா? மிச்சம் ஆயுள் நிறைய இருக்குதா கொஞ்சம் இருக்குதா? எப்பவும் ஒரு வாட்ஸ்அப்பில் யாரோ போட்டிருந்தாங்க, உங்களுக்கு தோராயமாக 50 வயசு ஆயிடுச்சுன்னா எத்தனை நாளை கடந்து வந்திருக்கிறீங்க?
அந்த கணக்கெல்லாம் மறந்துடுச்சு. உங்களுக்கு 50 வயசுனா நீங்கள் பிறந்ததுலேருந்து இப்போ வரைக்கும் எத்தனை நாள்? ஒரு வருஷத்துக்கு 365 நாள் இல்லையா? இப்போ 325 50ன்னு போட்டு பெருக்கி வச்சுட்டு எண்ணிக்கை பாருங்கள். சரி, நீங்கள் ஒரு 70 வயசு வரைக்கும் இருக்க போகிறீங்கன்னு வச்சுக்கோங்களேன். அவர் அந்த கணக்கை போட்டு காமிக்கிறாங்க. இன்னும் எத்தனை நாள் உங்கள் கையில் இருக்குது. வருஷங்கிறத வந்து சாதாரணமாக பார்த்தா ஈஸியாக தெரியும். அந்த நாள் கணக்கில் போகும்போது தான் தெரியும் இத்தனை 1000 நாட்களை முடிச்சிட்டோம், இன்னும் இவ்வளவு சில 1000 நாட்கள் தான். 70 வயசு வரைக்கும் இருக்க போகிறோன்ற கேரண்டிலாம் சும்மா ஒரு தோராயமாக 70 வயசு வரைக்கும் இருந்தா அப்படின்னா நம்ம எத்தனை 1000 நாட்களை தொலைச்சிருக்கிறோம். இன்னும் எவ்வளவு சில 1000 நாட்கள் மட்டுமே. அவங்க தெரியாமல் 70 வயசுன்னு சொல்லிட்டாங்க. நமக்கு தெரியும் ஒரு செகண்டில் யாருக்குனாலும். அப்போ போனது அதிகம், இருப்பது கொஞ்சம். நம்ம நிறைய காலத்தை வேஸ்ட் பண்ணியாச்சு. இப்போ இருக்கிற இந்த கொஞ்ச காலத்தில் என்னுடைய புத்தி செலவு செய்கிறதுல இருக்கக்கூடாது, சேமிக்கிறதுல இருக்கணும். செலவு செய்கிறதுல தேவையில்லாத பார்த்து கேட்டு வேஸ்ட்டு பண்ணது. போனது அதிகம், இருப்பது கொஞ்சம். இந்த கொஞ்ச காலத்தில் நீங்கள் அட்டென்ஷன் ப்ளீஸ், தயவுசெய்து கவனம் கொடுங்க. மற்றபடி மதுபன் எல்லைக்கு அப்பாற்பட்ட வீட்டினுடைய சேவைகளினுடைய செய்திகளை நீங்கள் கேட்டுட்டு தான் இருப்பீங்க. யோகா தபஸ்யாவோடு கூடவே அநேக விங்ஸினுடைய ப்ரோக்ராம், ராஜயோகா சிவிர், இது எல்லாமே நடந்துட்டுருக்கிறது. இங்கே கூட போகிறோம், நத்தத்துலேருந்து கிட்டத்தட்ட 10 பேர் போகிறோம்னு நினைக்கிறேன். சிவருக்காக போகிறோம். இப்போ இது மாதிரி ஒவ்வொரு ஜோனுக்குமான பட்டி அங்கே தொடர்ந்து மதுபனில் நடந்துட்டுருக்கிறது. பல விங் சேவா நடந்துட்டுருக்குது, யோகா சிவர் நடந்துட்டுருக்கிறது. பாபாவுடைய வீட்டில் அனைவருமே நல்ல புத்துணர்ச்சி ஆகிட்டு சுகத்தினுடைய அனுபவத்தை செய்து கொண்டு செல்லுகிறார்கள். நல்லது. அனைவருக்கும் மிக மிக அன்பு நினைவுகள். ஓம் சாந்தி. வானினுடைய சாரம் என்னது? சூட்சும லீலைகளை அனுபவம் செய்வதற்கு அந்தர்முகியாகி சதா ஆத்மீய ஸ்திதியில் நிலைத்திருக்கக்கூடிய அபியாசம் பண்ணுங்க. சூட்சும லீலைன்னு என்னெல்லாம் சொல்கிறாங்க பாபா? பாபா சொல்கிறார், ஆத்மாக்களோட ஆத்மா உரையாடல் செய்ய வேண்டும். ஆத்மாக்களுடைய விருத்தியை மாற்றம் செய்யணும். பல ஜென்மத்து சுபாவ சமஸ்காரத்தை மாற்றணும். தூரத்தில் இருக்கக்கூடிய ஆத்மாக்களை ஆவாகனம் செய்யணும். ஆத்மாக்களுடைய புத்தியை பரமாத்மாவோடு இணைக்க செய்யணும். இதெல்லாம் சூட்சும லீலைகள். இந்த சூட்சும லீலையை செய்கிறதுக்கு இப்போ நம்ம ஆத்ம அபியாசத்தை அதிகப்படுத்த வேண்டும். உள்நோக்கு முகத்தினுடைய அபியாசம் பண்ணணும். சதா நாம் எங்கே இருக்கிறோம்? உள்நோக்கு முகங்கிற குகையில் அமர்ந்திருக்கக்கூடிய யோகி. படைப்பு இவ்வளவு அழகாக இருக்குதுன்னா படைப்பவன் இவ்வளவு அழகாக இருப்பார். அவர் சூரிய உதயத்தை பார்த்துட்டு அழகாக இருக்குன்னு சொல்கிறார். ஆனால் இன்றைக்கி உலகம் அப்படி இல்லை. நம்முடைய புத்தியில் சத்தியுகம் வரணும். சத்தியுகம் அவ்வளவு அழகாக இருக்கும்னா அதை படைத்த தந்தை எவ்வளவு அழகாக இருப்பார். அவருடைய அழகை பார்க்கறதுக்கு பேர் உள்நோக்கு முகம். பரமாத்மாவுடைய அழகை பார்க்கறதுக்கு பேர் என்னது? உள்நோக்கு முகம். உள்நோக்கு முகத்தினுடைய பயிற்சி மூலமாக லீலையை அனுபவம் செய்ய முடியும். அதிசயத்தை, அற்புதத்தை